வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் புலாவ் அண்ட் வெஜ் குருமா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புலாவுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கிய கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகா நான் எப்பவுமே கீரி தாங்க எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பூண்டு, காலிஃப்ளவர், பட்டாணி, அப்புறம் மசாலா சாமான்கள். நான் எல்லா மசாலா பொருட்களையும் எப்பயுமே கொரன்னு பொடி தான் பண்ணி வச்சுருப்பேன். மூஷா போட்டால் என் பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் கொரன்னு பொடி பண்ணி வச்சுருப்பேன். எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். இப்போது நம்ம குக்கரில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மசாலா கொரன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதை முதல்ல சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குக்கணும். வெங்காயம் வதங்கினதும் பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் மீதி பொடியாக நறுக்கின எல்லா காய்கறியும் அதில் போட்டுடணும். நல்லா வதங்கட்டும். காய் கொஞ்சம் வதங்க ஆரம்பித்ததும் தேவையான அளவு உப்பு போடணும். ஒரு 1.5 ஸ்பூன். ஏன்னா நான் 1.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு போடணும். நல்லா வதக்குங்க. நல்லா ஓரளவு வதங்கினதும் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா இலையும் அதோட சேர்த்துக்கங்க. அப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வெஜ் குருமா. இப்போ நம்ம புலாவுக்கு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா காய்கறியும் பொடியாக ஆனால் நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு அரைப்பதற்கு சில சாமான்கள் தேவை. அதை அடுத்து என்னன்னு நான் சொல்கிறேன். நான் யூஸ்வலாக குக்கர்லேயே குருமாவையும் பண்ணிவிடுவேன். புலாவ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்ட அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம அந்த மசாலா பவுடர் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சோம்பு மட்டும் போதுனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பூண்டு, அப்புறம் பட்டாணி போட்டு நல்லா வதக்கிங்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம நறுக்கின எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். குருமா மசாலாக்கு அரைப்பதற்கு 5 பொருட்கள் தாங்க தேவை. தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, சோம்பு, பொட்டுக்கடலை. இதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கங்க. குக்கரில் ஒரு 2 விசில் அளவு இந்த காய்கறியை வேக வச்சுக்கோங்க. நல்ல குக்கரில் வெந்ததும் இந்த அரைச்ச விழுது அதில் போடுங்க. ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட குருமா ரெடி. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழையும் அது மேலே போடுங்க. இப்போ நம்ம சூடான சுவையான வெஜிடபிள் புலாவோட இந்த வெஜ் குருமா சூப்பர் காம்போ. நான் அன்றைக்கி பன்னீர் ஃப்ரையும் சின்னதாக என் பசங்களுக்கு பண்ணியிருந்தேன். அதை பற்றின வீடியோ நாங்கள் கூடிய விரைவில் போடுவோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.